பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 38வது சங்கீதம், சங்கீதம் 38வது சங்கீதம் 6வது வசனத்தில் இருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிங்க. வேறு ஒருவர் 19வது வசனத்துலேருந்து 21 வரைக்கும் வேற ஒருத்தங்க எடுத்து வச்சுக்கோங்க. 19லேருந்து 21 வரைக்கும் ஒருத்தவங்க வாசிங்க. 6வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும் ஒருத்தர் வாசிங்க. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்திலே ஆரோக்கியம் இல்லை. நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் மிகவும். 14வது வசனத்தை வாசிங்க. காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவும் இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போல் ஆனேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். 19லேருந்து வாசிங்க. என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், பெருகியிருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும். என் தேவனே, எனக்கு தூரமாயிராதையும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தேவன் தாமே இந்த வாரம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக, இந்த வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது, இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் தியானிக்கும் பொழுது அது எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் நாங்கள் உற்சாகத்தோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு நபர். வேதத்தில் தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர். இந்த சங்கீதத்தை தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அந்த பிராக்கெட்டில் இருக்கிற வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா, நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம். லியாஸ்கர் அப்படின்னு சொன்னால் நினைவு கூறுதல் என்று அர்த்தம். எபிரேயர் பாஷையில் லியாஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது நினைவு கூறுதல் என்று அர்த்தம். அப்போ தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றையும் நினைவு கூறும்படியாக தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது ஆண்டவரோடு கூட இருந்தார். எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை விட்டு தாவீது பிரியாதபடிக்கு காணப்பட்டபடியினால தேவனும் தாவீதை அதிகமாய் நேசித்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆனாலும் தாவீதுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது, சில வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அவைகளை தான் இந்த 38வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 6வது வசனத்தை வாசிங்க மறுபடியும். தாவீது சொல்லுகிறார் பாருங்க, நான் வேதனைப்பட்டு ஒடுங்குறேன். அவருடைய வாழ்க்கையில் நல்லா எண்ணிக்கணும். நீங்கள் கையை வச்சு நீங்கள் நல்லா எண்ணிக்கணும். முதல்ல அவர் சொல்றாரு, நான் வேதனைப்படுகிறேன். முதல்ல நான் வேதனைப்பட்டு ஒடுங்குகிறேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். ரெண்டாவது துக்கப்படுகிறாரு. முதல்ல வேதனைப்படுகிறாரு, ரெண்டாவது துக்கப்படுகிறார், மூணாவது வாசிங்க அடுத்தது, என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது. எண்ணிக்கணும். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நாலாவது சொல்றாரு, என் மாம்சத்தில் ஆரோக்கியமே இல்லை. அடுத்தது அஞ்சாவது, நான் பலனற்று போகிறேன். மற்றவங்களாம் என்னங்க சரியா ஆண்டி படிப்பாங்க. மற்றவங்களாம் என்னங்க, நான் பலனற்று போயிருக்கிறேன், மிகவும் நொறுக்கப்படுகிறேன். சொல்றாரு பாருங்க, பலனற்று போயிருக்கிறேன், மிகவும் நொறுக்கப்படுகிறேன்.
என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். கதறுகிறேன். அடுத்தது, ஆண்டவரே என் ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. தவிக்கிறாரு, என் தவிப்பு உமக்கு முன்பதாக மறைவா இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்புகிறது, என் உள்ளம் குழம்புகிறது. என் பலன் என்னை விட்டு விலகுகிறது. என் கண்களில் ஒளி முதலா இல்லாமல் போயிடுச்சு. என் பலன் என்னை விட்டு போயிடுச்சு. என் கண்களில் ஒளி முதலா என்னை விட்டு போயிடுச்சு. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். என் வாதையை கண்டு என்ன செய்றாங்க? விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறாங்க. யாரும் என்கிட்ட வரல, எல்லாரும் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறாங்க. பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுதும் வஞ்சனைகளால் யோசிக்கிறாங்க. எனக்கு கேடானவைகளை செய்ய நினைக்கிறாங்க, எனக்கு வஞ்சனைகளை யோசிக்கிறாங்க. நானோ செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையை போல வாய் திராதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனுமாய் இருக்கிற மனுஷனை போலானே. கர்த்தாவே காத்திருக்கிறேன். என் தேவனாகிய ஆண்டவரே மறு உத்தரவு கொடுப்பீர். 19, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். இது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது. ஆனா என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் நன்மையின் பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். எத்தனையாச்சு விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? எத்தனாச்சு? கிட்டத்தட்ட பாருங்க, இந்த வசனத்தில் கிட்டத்தட்ட 20 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்காத துயரமே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்காத பலவீனமே இல்லை. வேதனைப்படுகிறாரு, துக்கப்படுகிறாரு, எரிகிறதுன்னு சொல்றாரு, ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்றாரு, பலனற்று போயிருக்கிறேன்னு சொல்றாரு, நொறுக்கப்படுகிறேன்னு சொல்றாரு, கதறுகிறேன்னு சொல்றாரு, தவிக்கிறேன்னு சொல்றாரு, குழம்புகிறேன்னு சொல்றாரு, பலன் இல்லாமல் போயிடுச்சு, கண்களில் ஒளி இல்லாமல் போயிடுச்சு, விலகினார்கள் அப்படின்னு சொல்றாரு. என் இனத்தார் தூரமாக இருக்கிறார்கள், கண்ணிகளை வைத்தார்கள் என்று இப்படி எல்லாவற்றையும் சொல்லிட்டு 21வது வசனத்தில் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் வாழ்க்கையில எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்ன நீங்க என்ன செய்யாதீங்க, கைவிடாதீங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில இவ்வளவு வேதனை வந்தாலும், தாவீது வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் காணப்பட்டாலும், அவர் ஆண்டவரை பார்த்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, என்னை கைவிட்டுறாதீங்க, என்ன கைவிட்டுறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வழியாக நம்ம நடந்து கொண்டு வந்திருக்கலாம், இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வழியாக நம்ம நடந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, என் வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி ஆண்டவரே, எவ்வளவு வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, என்ன மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, கைவிட்டுறாதீங்க, என்ன கைவிடாதீங்க. அல்லேலூயா. 71வது சங்கீதம் 9வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறாரு, முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருங்க. தாவீதுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என் பலனு என் ஒடுங்கிச்சு, என்னுடைய இனத்தார் தூரமாக, அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய கண்கள் இருளாடு, எனக்கு பலனே இல்லாமல் போயிடுச்சு, துறையப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், எது வேணாலும் என் வாழ்க்கையில் வரட்டும், ஆனால் நீங்கள் மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே.
அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும், என் வாழ்க்கையில் எது வந்தாலும் தகப்பனே, எந்த பலவீனங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும், எந்த வியாதிகள் என் வாழ்க்கையில் வந்தாலும், நீங்கள் மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, கைவிடாதீங்க. அல்லேலூயா. நீ வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்க. எத்தனை வேதனை வழியாய் தாவீது நடந்து போயிருக்கிறாரு, எத்தனை பாடுகள் வழியாய் தாவீது நடந்து போயிருக்கிறாரு. ஆனால் இவைகளை கண்டு புலம்பாதபடிக்கு, இவைகளை கண்டு பயப்படாதபடிக்கு தாவீது சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. இந்த உலகத்தில் யாருமே நமக்கு நிரந்தரம் இல்லை, யாருமே நம்மோடு கூட இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு நாள் நம்ம கைவிட்டு விடுவாங்க, எல்லாரும் ஒரு நாள் நம்மை விட்டு விடுவாங்க. அதனால தான் தாவீது சொல்றாரு, என் முதிர் வயதில் என்னை தள்ளி விடாதீங்க. என் முதிர் வயது வரும் பொழுது, என் பலனெல்லாம் எனக்கு ஒடுங்குகிற பொழுது, எல்லாரும் என்னை கைவிட்டு விடுவார்கள், எல்லாரும் என்னை விட்டு விலகுவார்கள். ஆனாலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 தடவை, ஒரு 4 தடவை எழுந்து உட்கார்றீங்களா? ஒரு 4 தடவை எழுந்து உட்கார்றீங்களா? அல்லேலூயா. தாவீது என்ன சொல்றாரு, என்ன கைவிடாதீங்க, என்ன கைவிடாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருஷம் உயிரோடு இருந்தார். அதில் 3.5 வருஷம் ஊழியத்தை செய்தார். அநேக ஜனங்களை போய் சந்தித்தார், அநேகளுக்கு விடுதலை கொடுத்தாரு, அநேகரை சொஸ்தமாக்கினார். ஆனால் அவரை சிலுவையில் அறைய கொண்டு போகும் பொழுது அவருக்குன்னு சொல்லி பேசுவதற்கு, அவருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் நிற்கலை. கைவிடப்பட்டவராய் அவர் போய் ஏறுவதற்கு முன்பதாக நின்றார். கைவிடப்பட்டவராய் பிலாத்துக்கு முன்பதாக அவர் போய் நின்றார். அல்லேலூயா. அவரோடு கூட இருந்த சீஷர்களும் ஓடி போனார்கள். அவரோடு கூட இருந்த சீஷர்களும், அவரோடு கூட அப்பம் விட்டவர்களும், அவரோடு கூட சாப்பிட்டவர்களும், அவரோடு கூட நடந்தவர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. நீங்கள் யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 6:66 வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. ஒரு நாள் எல்லாரும் கூட இருந்தாங்க, ஒரு நாள் எல்லாரும் அவரோடு கூட இருந்தாங்க. அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை பின்வாங்கி போகலாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை கைவிடலாம். கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அல்லேலூயா. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை ஒரு நாள் நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்மை ஒரு நாள் தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்முடைய கரத்தை கர்த்தர் பிடித்தார் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் நம்முடைய கரத்தை கர்த்தர் பிடித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில், 1 ராஜாக்கள் 6:13 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி, ஆண்டவர் சொல்றாரு, உங்க நடுவில் நானே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். அவர்களை நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னை கைவிட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்தாலும்
நானே உம்மை விட்டு விலகுகிற ஒரு காரியம் வாழ்க்கையில் வந்தாலும் நீர் என்ன பண்ணாதீங்க, கைவிடாதீங்க. அல்லேலூயா. நீர் என்னை கைவிடாதீங்க. 1 ராஜாக்கள் 8:57 வாசிக்கிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு இருந்து, அவர் பிதாக்களோடு இருந்த கர்த்தர் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்பவங்கிற மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை கைவிடாதபடிக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த சூழ்நிலையில தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையில தேவன் நம்மை கைவிடாது இருப்பார் என்று சொன்னால், முதலாவது பாழாய் கிடந்த இடத்திலே நம்ம இருந்தால், பாழான இடத்துல தேவன் நம்மை கைவிடாது இருப்பார். முதலாவது பாழான இடத்துல நம்ம ஜீவித்தாலும், பாழான இடத்திலே நாம் காணப்பட்டாலும், நம்முடைய தேவன் நம்மை நம்முடைய தேவன் நம்மை கைவிடாதிருப்பார். வாசிங்க, எஸ்ரா 9வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 9வது அதிகாரம் 9வது வசனம். எஸ்ரா 9:9. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைதனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல், நல்ல கவனிங்க, நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைதனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழான அதை புதுப்பிக்கும்படிக்கு எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலையை கட்டளையிடும்படிக்கு சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, பாழானதை புதுப்பிக்கும்படிக்கு தேவன் அவர்களை கைவிடாது இருந்தார். முதல்ல பாழான இடத்துல தேவன் நம்மை கைவிட மாட்டார். பாழான இடம் என்று சொன்னால், எடுத்த உடனே ஒரு இடம் பாழாய் போனதில்லை. எடுத்த உடனே ஒரு இடம் பாழாய் போனதில்லை. எந்த இடம் பாழாக மாறுகிறது என்று சொன்னால், உபயோகம் இல்லாத ஒரு இடம், பயனில்லாத ஒரு இடம், அதை யூஸ் பண்ணாமல் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகிடும்? பாழாயிடும். எந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாள் அதை நீங்கள் பயன்படுத்தாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகிடும்? பாழாய் போயிடும். ஒரு நல்ல ஒரு வீட்டை நல்ல அழகாக கட்டிட்டீங்க, நல்ல ஒரு மாளிகை மாதிரி நல்ல டைல்ஸ்லாம் போட்டு நல்ல எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் கட்டிட்டீங்க, ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணல, வருஷ கணக்காக அதை நீங்கள் பயன்படுத்தலை, அது என்ன ஆகும்? செடிகள் முளைக்கும், அதில் தேவையில்லாத காரியங்கள்லாம் உள்ளே வரும், பூச்சிகள் வரும். அது ஒரு வாழத்தக்க ஒரு இடமாக இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாழாய் போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் பாழாய் போனதாய் காணப்படும். யூஸ் பண்ணாமல், உபயோகம் இல்லாமல், எதுக்குமே பயன்படுத்தப்படாமல், எதுக்குமே உபயோகப்படாமல் ஒரு வேளை காணப்படுகிற பொழுது நம்மை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பாழான இடத்தை நான் புதுப்பித்து அவர்களை நான் கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. தேவன் இந்த பாழான இடத்தை என்ன செய்கிறாருன்னா புதுப்பிக்கிறாரு. அது நீங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளாக நீங்கள் போகும் பொழுது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத அந்த பொருளை எடுக்கும் பொழுது முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், அது நல்லா தூசியை தட்டி அதை முதல்ல புதுப்பிப்பீங்க. அது ரிப்பேர் செய்வதற்கு முன்பதாக அது என்ன செய்வீங்க? அது நல்லா புதுப்பிப்பீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் நான் உங்களை புதுப்பிக்க போகிறேன். நீங்கள் பாழாய் போனதாய் காணப்படலாம், பாழாக்கப்பட்டதாய் காணப்படலாம், உபயோகமற்றதாய் காணப்படலாம், ஆனால் இந்த வருஷத்தில் நான் உங்களை என்ன செய்ய போகிறேன்? புதுப்பிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடலை. எங்களுடைய அடிமைத்தனத்தில் எங்களுடைய தேவன் எங்களை என்ன செய்யலை?
நாங்கள் அடிமைத்தனமாக தான் இருந்தோம், பாழாய் போய் தான் காணப்பட்டோம். எகிப்தில் பாழாய் கிடந்த எங்களை தேவன் ஒரு நாள் என்ன செய்யல, கைவிடல. பாழாய் போனதை தேவன் எங்களுக்கு என்ன செய்தார்னா புதுப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாழாய் போன இடத்தை தேவன் மறுபடியும் என்ன செய்கிறார்னா, உபாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 32:10. உபாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வழியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்க கண்டுபிடிக்கிறாரு? பாழான இடத்துல, உபயோகம் அற்ற ஒரு இடத்துல அவர் அவர்களை கண்டுபிடித்து அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அவனை தன் கண்மணி போல. எந்த சூழ்நிலை தெரியுமா? பாழாய் கிடந்த இடத்துல, பாழான இடத்துல, உபயோகமற்ற ஒரு இடத்துல, எதுக்குமே பயன்படுத்தப்படாத இடத்துல அவனை நான் கண்டுபிடித்தேன், அவனை நான் நடத்தினேன், அவனை நான் உணர்த்தினேன், அவனை கண்மணி போல். அந்த சூழ்நிலை நான் உன்னை கைவிடலை, அந்த நேரத்தில் நான் உங்களை கைவிடலை. அல்லேலூயா. இந்த பாழாய் போன இடத்திற்கு தேவன் என்னத்தை செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் என்ன செய்கிறாரு? தேற்றுகிறாரு. எதை தேற்றுகிறார்னா, பாழான ஸ்தலத்தை கர்த்தர் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் போலவும் அவாந்திர வழியிலே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எதை ஏதேனை போல மாக்குகிறாரு? சத்தமா சொல்லுங்க. எதை ஏதேனை போல மாற்றுகிறாரு? பாழான ஸ்தலங்கள் அல்ல. ஏதேன் தோட்டம் எப்படியா இருந்தது தெரியுமா? மனுஷன் வசிக்கத்தக்கதாக, ஜீவ விருட்சம் இருக்கத்தக்கதாக, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு இடமாக ஏதேன் காணப்பட்டது. தேவன் சொல்றாரு, இந்த பாழான ஸ்தலத்தை நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், நான் ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். எது கர்த்தருடைய தோட்டம்? எது கர்த்தருடைய தோட்டம்? எல்லா செழிப்பு மிக்கதாய் காணப்படுகிறது கர்த்தருடைய தோட்டம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாழான ஸ்தலத்திற்கு நான் என்ன பண்ண போறேன்னா, என் தோட்டத்தை போல நான் மாற்ற போகிறேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதில் உண்டாக்கும். எதில் உண்டாகும்? பாழான ஸ்தலத்தை தேவன் கட்டுகிற பொழுது, பாழான ஸ்தலத்தை தேவன் புதுப்பிக்கிற பொழுது, பாழான ஸ்தலத்தை தேவன் ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குகிற பொழுது, பாழான ஸ்தலத்தை தேவன் அவருடைய தோட்டத்தை போல மாற்றுகிற பொழுது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதிலே உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தேறுதல் அடைய செய்கிறான். தேவன் அதற்கு ஆறுதல் கர்த்தர் கொடுக்கிறார். 52வது ஏசாயா 52:9 எருசலேமின் பாழான ஸ்தலங்களை மூழ்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். கர்த்தர் அவைகளை மீட்டு கொள்ளுகிறார். 61:4 வாசிக்கிறோம், அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை தேவன், சத்தமா சொல்லுங்க, தேவன் புதிதாய் கட்டுவார். தேவன் புதிதாய் கட்டுவார். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறை ஒருவேளை பாழாய் கிடக்கலாம், தலைமுறை தலைமுறை ஒருவேளை அது உபயோகமற்றதாய் காணப்படலாம். தேவன் கைவிடாதபடிக்கு மீண்டும் அவைகளை புதுப்பிக்க நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லாதான் ஏசாயா 62:4 சொல்லுகிற பொழுது, இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார்.
என்ன வாழ்க்கப்படும்? உன் தேசம். அது எப்படிப்பட்ட தேசமா இருந்தது? பாழான தேசமா இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல் நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கையை நான் பிடித்து கொள்ளுவேன். உன் கையை நான் பிடித்து அந்த பாழான தேசம் எனப்படாமல் எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம், உன் தேசம், உன் தேசம் வாழ்க்கைப்படும். உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமோஸ் 9:14 வாசிங்க. ஆமோஸ் 9வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை, நல்ல கவனிங்க, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை, இவ்வளவு நாள் சிறையிருப்பிலே காணப்பட்டிருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் அந்த பாழான நகரத்திலே நாம் காணப்பட்டிருந்திருக்கலாம், நாம் குடியிருந்திருக்கலாம், ஒன்றுமே உபயோகப்பட்டில்லாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளை கனிகளை எங்க? பாழான நகரத்தில். பாருங்க, தேவன் ஒரு செழிப்பான ஒரு நகரமாக கர்த்தர் மாற்றுகிறார். தேவன் இந்த பாழான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டது, என்னுடைய குடும்பம் பாழாய் போய்விட்டது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாழாய் போய்விட்டதே என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். கர்த்தர் அவைகளை இந்த வருஷத்தில் புதுப்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தில் அவைகளை புதுப்பிப்பார். அதனால தான் நான் உன்னை கைவிட மாட்டேன். தாவீது சொல்றாரு, நீர் என்னை, என் வாழ்க்கை ஃபுல்லாய் பாழாய் கிடந்தது, நொறுக்கப்படுகிறேன், ஒடுக்கப்படுகிறேன், பலவீனத்தோடு காணப்படுகிறேன், ஆனாலும் என்னை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கைவிடாதீங்க. எந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை கைவிட மாட்டார்னு சொன்னால், பாழான இடத்துல தேவன் நம்மை கைவிடாது இருப்பார். ரெண்டாவது, ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:17. கவனிக்கணும், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ரெண்டாவது, நம்முடைய தேவைகள் மத்தியில் தேவன் நம்மை கைவிடாதிருப்பார். நமக்கு ஒரு தேவை காணப்படும் பொழுது அந்த சூழ்நிலையில் நம்முடைய தேவன் நம்மை கைவிடாதிருப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறோம். நம்மோடு கூட பழகினவர்கள், ஆரம்ப கட்டத்தில் பழகினவர்கள் இப்போ வரைக்கும் நம்மோடு கூட ட்ராவல் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு கட்ட சூழ்நிலையில் நம்ம கைவிட்டுருவாங்க. எப்போ முக்கியமாக எப்போ கைவிடுவாங்கன்னா, நமக்கு ஒரு தேவை வருகிற பொழுது, நமக்கு ஒரு தேவை வருகிற பொழுது நம்மளை என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, நம்மளை நைஸாக அப்படியே கழட்டி விடுவாங்க, நம்மளை நைஸாக அப்படியே ஒதுக்கிடுவாங்க. தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அப்படியே நைஸாக என்ன பண்ணிடுவாங்க, இப்போ என்கிட்ட இல்லை, இப்போ என்கிட்ட இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன், நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு தேவைகள் வருகிற பொழுது மனிதர்கள் நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இந்த சிறுமையும் எளிமையுமானவர்கள், இவர் இந்த தண்ணீரை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு கேட்டிங்கன்னா, இந்த தாகம் உடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, அவர்களுக்கு ஒரு தேவை, அவர்களுக்கு ஒரு தண்ணீர் தேவைப்படுகிறது. இந்த தண்ணீரை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, சிறுமைப்பட்டவர்கள், எளிமையுமானவர்கள். தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் தண்ணீரை தேடுறாங்க, அது அவர்களுக்கு கிடைக்கல, பெருசாக ஒன்றும் கேட்கல,
ஒரு பெரிய ஒரு தங்கத்தை கொடுங்க, வைரத்தை கொடுங்க, ஒரு வீட்டை கொடுங்க, பொருளை கொடுங்க, போட்டுக்க நல்ல ட்ரெஸ்ஸை கொடுங்க அப்படின்னு எதுவுமே கேட்கல. அவங்க கேட்குறதுலாம் ஒன்று தாகத்துக்கு தண்ணி மட்டும்தான் வேணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது கூட அவங்களுக்கு கிடைக்கல. அது கூட என்னவா அவர்களுக்கு கிடைக்கல. பாருங்க, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் தாகத்தால் வரலும் பொழுது, கவனிங்க, அந்த தாகத்தால் வரலும் பொழுது, அந்த தாகம் ஏற்படுகிற பொழுது, இன்னைக்கு நம்ம உதவி செய்தவர்களை மற்றவர்கிட்ட போய் உதவி கேட்கும் பொழுது சொல்லுவாங்க, அவங்க ஒரு தவிச்ச வாய்க்கு ஒரு தண்ணி கூட என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. சொல்லுவோமா இல்லையா? தவிச்ச வாய்க்கு அது ஒரு தண்ணி கூட என்ன பண்ணாது, தண்ணின்றது இது ஃப்ரீயாக கிடைக்கும், எங்கே வேணாலும் தண்ணி கிடைக்கும் நமக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது கூட உங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு தண்ணி கூட அவங்க ஒரு ஜூஸு கேட்கல, இல்லை ஒரு பெரிய ஒரு விருந்து கேட்கல, எதுவுமே கேட்கல, ஒரு பெரிய ஆசையை கேட்கல, எங்களுக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்கல. அவங்க கேட்டது ஒன்றே ஒன்று, தண்ணி வேணும். இன்றைக்கி வீட்டுக்கு யாருன்னா தண்ணி கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க. இல்லை, ஒரு தண்ணி கூட சில பேர் என்ன பண்ணுறது கிடையாது, கொடுக்குறது கிடையாது. தண்ணி வாங்கி குடிச்சுங்க. ஒரு பஸ்ஸில் போகும்போது கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னா, ஏன் தண்ணி, எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் இந்த ஜனங்கள் சிறுமைப்பட்டவர்கள், ஏற்கனவே ஒடுங்கி இருக்கிறாங்க, ஏற்கனவே எளிமையமாக இருக்கிறாங்க, ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, ஏற்கனவே நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், தண்ணீரை தேடி தண்ணீரை தேடுறாங்க, தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது அப்போ சொல்றார், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைய கொண்டு போய் அம்பு எறிகிற தூரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அவன் தண்ணி தான் கேட்டான், வேறு எதுவும் கேட்கல. ஒரு குழந்தை தண்ணிக்கு இல்லை, தண்ணிலாம் தீர்ந்து போச்சு. ஆகாருடைய வாழ்க்கையில் தேவன் அந்த சூழ்நிலையிலும் அவளை கைவிடலை. அந்த சூழ்நிலையிலும் தேவன் அவங்களை என்ன பண்ணலை, கைவிடலை. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒரு தண்ணீரை கூட தேவன் நமக்கு கைவிடாதபடிக்கு தருவாரே. ஆனால் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கேட்டுக்கொள்ளுகிற எல்லா காரியங்களும் நிச்சயமாய் தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு அவைகளை தந்தருள்ள நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை நான் இந்த நாகு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த சிங்கத்தை குறித்து வாசிக்கிறோம். பாருங்க, நாகும் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நாகும் 2:12. கவனிக்கணும், இந்த சிங்கம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு காட்டுக்கே ராஜா. இந்த சிங்கம் எப்படி ஒரு காட்டுக்கே ராஜா. சிங்கத்துக்கு முன்னாடி யாரும் போய் நிற்க முடியாது, சிங்கத்துக்கு முன்னாடி யாரும் போய் நிற்க முடியாது. பாருங்க, சிங்கத்தை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி, சிங்கம் என்ன பண்ணுமா, தன் குட்டிகளுக்கு தேவையானவைகளை, குட்டிகளுக்கு எதெல்லாம் தேவையோ அவைகளை தேவையானவைகளை பீறி தன் தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை, எப்படியா, பெண் சிங்கத்திற்கு தொண்டையை பிடித்து நல்லா இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இவைகளினால் தன் கெபியையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபுரங்களை எதை நிரப்பிச்சு, எதுக்கு நிரப்பிச்சு, குட்டிகளுக்கும் பெண் சிங்கத்துக்கும். அவைகளுக்கு வேண்டியவைகளே இந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, போய் வேட்டையாடி அவைகளுக்கு என்ன தேவையோ அவைகளை பீறி, தொண்டையை பிடிச்சி பீறி அதை கொன்று, தாபரம் என்று சொன்னால் அதோடைய குகைகளை போய் வேண்டியவைகளை அது என்ன செய்துச்சான், என்ன பண்ணிச்சான், அங்கதான் இருக்கு, என்ன பண்ணிச்சான், நிரப்பிற்று. அது பிள்ளைக்கு அது என்ன பண்ணுமா,
போய் பீறி தொண்டையை எடுத்துட்டு வந்து அதனுடைய தாபரங்களில் அது என்ன செய்யுமா, அப்படியே நிரப்பி வச்சிருமா. அப்போ அந்த சிங்கக்குட்டிக்கு எப்போல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் போய் என்ன பண்ணுமா, அது போய் சாப்பிட்டு வருமா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தாவீது 34:10 சொல்கிறாரு, அந்த சிங்கக்குட்டிக்கு கூட பட்டினியாக இருக்கும். தான் குட்டிக்கும் பெண் சிங்கத்துக்கும் பீறி நிரப்புகிற தன்னுடைய கொகையில், தன்னுடைய தாபரங்களில் நிரப்புகிற அந்த சிங்கம் கூட ஒரு நாள் பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறது ஒரு நன்மையும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய தேவைகள் மத்தியில் நம்மை கைவிடாது இருக்கிறவர். மத்தேயு 6:8 வாசிக்கிறோம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், அவர்கள் பிதாவை நோக்கி, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னது தேவை என்பதை தேவன் என்ன செய்திருக்கிறாரு, அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவைகள் மத்தியில் நம்முடைய தேவன் என்ன பண்ணுவார், கைவிடாது இருப்பார். பாழான இடத்துல நம்மளை கைவிடாது இருப்பார். நம்முடைய தேவைகள் மத்தியில் தேவன் நம்மை கடைசியாக மூன்றாவது நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 42:16 வாசிக்கிறோம். ஏசாயா 42:16. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. மூன்றாவது, வழி தெரியாத, பாதை தெரியாத இடத்துல நம்மை தேவன் கைவிடாது இருப்பார். முதல்ல பாழான இடத்துல கைவிடாது இருப்பார். ரெண்டாவது, தேவைகள் மத்தியில் நம்மை கைவிடாது இருப்பார். மூன்றாவது, வழி தெரியாத இடத்துல அல்லது பாதை தெரியாத இடத்துல நம்முடைய தேவன் நம்மை கைவிடாது இருப்பார். பாருங்க, வாசிக்கிறோம், குருடரே அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை நான் கைவிடாதிருப்பேன். எவர்களை கைவிடாதிருப்பாரு? குருடரை, பாதை தெரியாதவர்களை, பாதை அறியாதவர்களை. நாளைக்கு என்ன சம்பவிக்கும் என்று தெரியல, அடுத்த வாரம் என்ன சம்பவிக்கும் என்று தெரியல, எதிர்காலம் என்னவென்று தெரியல, அடுத்தது என்ன நடக்க போகுது என்று தெரியல. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, அந்த சூழ்நிலைகளை அவர்களை நான் கைவிடாதபடிக்கு அவர்களுடைய இருளை நான் வெளிச்சமாக மாற்றி கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை நான் கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொல்றார், என்ன நீங்க கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, என்ன நீங்க கைவிட்டாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, 3 காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. முதல்ல, சத்தமா சொல்லுங்க, முதல்ல பாழான இடத்தை, நம்முடைய வாழ்க்கை பாழாய் கிடந்து போயிருக்கலாம், நம்முடைய குடும்பம் பாழாய் இருக்கலாம், அவைகளை தேவன் புதுப்பித்து அந்த சூழ்நிலையும் தேவன் நம்மை கைவிடாது இருப்பார். ரெண்டாவது, நம்முடைய தேவைகள், மனுஷர்கள் நம்மை கைவிட்டிருந்தாலும், மனுஷனுடைய உதவிகள் நமக்கு அற்று போயிருந்தாலும் தேவன் அந்த சூழ்நிலையில் நம்மை கைவிடாது இருப்பார். மூன்றாவது, நம்முடைய வழிகள் தெரியாத ஒரு சூழ்நிலை, நம்முடைய பாதை தெரியாத ஒரு சூழ்நிலையில், எதிர்காலம் என்னவென்று கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் தேவன் நம்மை கைவிடாது இருப்பார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 6:13 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வாரம் முழுதும் நீங்கள் எப்படி நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னால், என்னை நீங்கள் கைவிட்டுறாதீங்க,
என்னை நீங்கள் கைவிட்டாதீங்க. மனுஷர் என்னை கைவிட்டாலும், மனுஷனுடைய உதவிகள் என்னை கைவிட்டாலும், எந்த சூழ்நிலையில் நான் காணப்பட்டாலும், நீங்கள் இந்த 38வது சங்கீதம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையில் இருந்து தாவீது சொல்லுகிறார் என்று சொன்னால் ரொம்ப பிரமிப்பத்தக்கதாய் காணப்படும். நான் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், ஒரு மனுஷன் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கான். ஆனாலும் கர்த்தரை ஒரு நாள் அவன் குறை சொல்லலை. அவர் ஒரு நாள் கர்த்தரை குறை சொல்லலை. அவர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீர் என்ன பண்ணாதீங்க, கைவிட்டாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே என்னை கைவிடாதீங்க, ஆண்டவரே என்னை விட்டு விலகாதீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை கைவிடாதீங்கப்பா, எங்களை கைவிடாதீங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும்